சின்ன சின்ன சமையலில் இன்றைக்கி மசாலா சிக்கன். அதுக்கு நம்ம 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 6 முந்திரி, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். எடுத்து லேசாக வறுத்து எடுத்துக்கிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக்கி வச்சுக்கலாம். அதில் ஒரு ஏலக்காவும் போட்டாச்சு. அடுத்து அதுக்கு தேவையானது இதுவும் அரைக்கணும். இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம், ஒரு பாதி வெங்காயம் மட்டும், ஒரு தக்காளி, ஒரு 2 வெங்காயம் சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டை மட்டும் ஃபஸ்ட்டு அரைச்சிப்போம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சாச்சு. அதில் தக்காளியும் அந்த அரை வெங்காயத்தையும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். வெங்காயத்தை ஒரு பட்டை 2 லவங்கம் போட்டு தாளிப்போம். வெங்காயம் பொன்னிறமாக ஆன பிறகு சிக்கன் போடணும். இந்த கலர் வந்த பிறகு நம்ம நல்லா கழுவி வச்ச சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். தண்ணி இல்லாமல் சிக்கன் மட்டும் எடுத்து போட்டு ஒரு பெரட்டிட்டு ஒரு நிமிஷம் முண்டி கடாயில் வச்சு அந்த தண்ணி எடுத்த பிறகு கறியில் இருக்க தண்ணி நல்லா வற்றின பிறகு தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். கொஞ்சம் மஞ்சள் தூள் போதும். கறியில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிண்டிட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இந்த சிக்கனோட கலந்துருவோம். கலந்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிடுவோம். ஒரு 2 கிண்டிட்டு மூடி போட்டு 1 நிமிஷம் ஒண்டி வேக விடுவோம். சிக்கன் சீக்கிரமாக வந்துடும். ஒரு நிமிஷம் ஆன பிறகு எடுத்து ஒரு கிண்டிட்டு சிக்கன் 3/4 வேக்காடு வெந்துருச்சு. நம்ம அரைச்ச பொடி இருக்குல்ல, அதை போட்டுருவோம். போட்டுட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி கிண்டி விட்டுட்டு நல்லா கிண்டிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு அந்த காரம் பிடிக்கிறதுக்கு, மிளகு காரம் பிடிக்கிறதுக்கு மூடி வச்சுக்கணும். ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஃபுல்லாக வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு சிக்கன். இப்போ சுவையான மசாலா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கொஞ்சமாக மல்லித்தழை போட்டு இறக்கிடலாம்.
சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.